வணக்கம் நண்பர்களே. ரோஜா செடி பராமரிப்புக்கான 5 டிப்ஸு சொல்கிறோம்மா. நல்லா கவனிச்சிங்க, தள்ளி விடாத பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோஸில் இருக்கிற இந்த காய்ந்த குச்சியெல்லாம் அப்புறப்படுத்திடணும்மா. டிப்ஸு நம்பர் 1ம்மா, பாருங்கள், பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஜா ஜாடியில் வெங்காயம் நட்டுருக்கேன் பாருங்கள். ரோஜாவுக்கும் வெங்காயத்துக்கும் நல்ல காம்பினேஷன்மா. வெங்காயம் வளர்கிற மாதிரி ரோஜாவும் வளருவாங்க. இந்த நட்டுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் நாற்று பாதி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் இப்போ இதில் பன்னீர் ரோஸில் தேனி தேனி எடுக்குது. தெரியுதுங்களா? கருப்பாக ரோஸில் உட்காந்துருக்கு பாருங்கள், தேனி எடுத்துகிட்ருக்காங்க. நீங்கள் எந்த ரோஜா செடி வச்சாலும் வீட்டில் அதில் 2 வெங்காயத்தை நடவு பண்ணிட்டீங்கன்னா வெங்காயத்துக்கும் ரோஸ் எந்த ரோஸாக இருந்தாலுங்க நல்லா வளரும், பார்த்துங்க. நம்பர் 2ம்மா, இந்த ஜாடியில் இருக்க பாருங்கள், தேவையில்லாத புற்கள் அதை களைஞ்சிடணும். களை எடுத்துடணுமா. வீக்லி ஒன்ஸு இதை நம்ம பார்க்கணும். இதில் உள்ள களையெல்லாம் எடுத்தணும். இது காஷ்மீர் ரோஸு. எவ்வளோ மொக்கு நிறைய பூத்துருக்காங்கம்மா. அதை பாருங்க, 2 மொக்கு வச்சுருக்காங்க. இது ஒரு மொக்கு காஷ்மீர் ரோஸு. இதில் களை இருக்கக்கூடாது, அதை பார்த்துக்கணும். இது டிப்ஸு 2. டிப்ஸு 3ம்மா, இதில் 7 இலைகள் இருக்குமா. ரோஜா செடியில் 7 இலைகள் இருக்கும். அதை இவங்களும் ஒரு பன்னீர் ரோஸு தான். நம்மக்கிட்ட 2 பன்னீர் ரோஸ் இருக்காங்க. இந்த 7 இலைகள் இருக்கிறத நம்ம எங்கேருந்து கிளம்புதோ அங்கேருந்தே கட் பண்ணிடணுமா அந்த 7 இலையை. பாருங்கள், ரோஜாவில் எல்லாமே 5 இலை தான் வந்திருக்கு. இந்த ஒரு கிளை மட்டும் 7 இலை இருக்குது. ஒரே ஒரு பிரான்ச்சு. அதை நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். 7 இலை இருந்தால் செடி பூக்காது. ஏன்னா எல்லா செடியோடைய சத்து உரம் எல்லாமே இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நல்லா செழிப்பாக வளருவாங்க. 7 இலை உள்ளவங்க ரொம்ப செழிப்பாக வளருவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாம், வீக்லி ஒன்ஸு கொடுத்துட்ருக்கணும். நான் இப்போ புண்ணாக்கு ஊற வச்சு 4-5 நாள் ஆகுதுமா. அப்படியே மேலே மல்லாட்டை புண்ணாக்கு பங்குஸ் படிஞ்சிருக்கு பாருங்கள். இதை இப்போ தண்ணி கலந்து ஒவ்வொரு செடிக்கும் கொடுக்க போகிறேன். இது மாதுளம். இது சிகப்பு கலர் ரோஜா செடி. இதில் மாதுளம் இவ்வளோ வந்திருக்காங்க. இதை நான் அப்புறப்படுத்திடுவேன். வீக்லி ஒன்ஸு நம்ம இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ மொக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். 1 2 3 4 5, இதை பாருங்கள், 6 7 8. இந்த ஜாடியிலேருந்து 2 மொக்கு. இந்த மாதிரி பராமரித்து தான். இது தாய் பிளான்ட்டு கீழே இருந்து விளைஞ்சி ஒரு விளைச்சல் வராங்க பாருங்கள். அதனால் நம்ம செடியை பாதுகாக்கணும். இந்த மாதிரி காஞ்சிருக்கு பாருங்கள் பூக்கள் இடம். இதெல்லாம் நம்ம அப்படி கிள்ளி போட்டுடணும். இதோ கிள்ளுறோம் பாருங்கள், கிள்ளி போட்டுடணும். டிப்ஸு நம்பர் 4ம்மா, ரோஜாவில் தண்ணி தேங்கக்கூடாதும்மா. தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். தண்ணி சொதன்னு ஈரமாக இருந்தாலே செடி வீணாகிடுமா. தண்ணி தேங்காத பார்த்துக்கணும். டிப்ஸு நம்பர் 5, சூரிய ஒளியில் இருக்கணும். நம்ம செமிசேடு நிழலில் வைக்கக்கூடாதுமா. ரோஜா செடி 5 hours 4 hours இவங்களுக்கு வெயில் படணும். இதை பாருங்கள், இதில் உள்ள இந்த செடியில் உள்ள காஞ்ச மொக்கெல்லாம் அகட்டிட்டேன். அதிலே ஒரு வண்டு உட்காடுறாங்க பாருங்கள் ரோஜாவில். இதே ஒரு மொக்கு பாருங்கள். இந்த மாதிரி பராமரித்தோம்னா நம்ம தோட்டத்தில் ரோஜாக்கள் அப்படியே சிரிப்பாங்க.
நம்ம வரும்போதே நம்மளை புன்னகைச்சு வாங்கம்மா எங்களை வந்து பாருங்கன்னு கூப்பிடுவாங்க. இந்த 5 டிப்ஸும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிம்மா, நன்றி.